8 வயசு பிள்ளை கேட்குது, எனக்கு ஞானஸ்தானம் வேணும்னு கேட்குது. பாஸ்டர் வந்து எங்கிட்ட கேட்குறாரு, இப்போ ஞானஸ்தானம் எத்தனை வயசில் கொடுக்கலாம், ஏன் கேட்டீங்கன்னு கேட்டேன். இந்த பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்காட்டி பாவம் வந்துடும் எனக்குங்கிறாரு. ஏன் நீங்கள் அதுக்கிட்ட பேசுங்கன்றார். பேசினா மொத்த மெசேஜும் வருஷம் மாறாமல் சொல்லுது, பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லுது, ஏதோ மனப்பாடம் பண்ணி சொல்லுதுன்ட்டு கேள்வி கேட்டால் அவ்வளவு தெளிவாக பேசுது 8 வயசில். ஆனால் அந்த பிள்ளைகிட்ட நான் பேசின ஒரு நாள் கூட அவங்க பெற்றோர் அதோட எஜுகேஷனை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை. கொஞ்சம் ஜாம் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்டடீஸில் வீக்காக இருக்கா, கொஞ்சம் அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க அந்த பெற்றோரும் எதை பற்றி பேசுகிறாங்க, அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி தான் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் எல்லா பிள்ளைகளை விட அந்த பிள்ளை எஜுகேஷன்லையும் சூப்பராக வரும். ஏன், கர்த்தரை பிடிச்சிக்கிட்டா கர்த்தர் அதை இந்த ஞானத்தையும் கொடுத்துருவார். நீங்கள் உலக ஞானத்தை கொடுக்க முயற்சி பண்ணி கர்த்தரை தூரம் தள்ளிட்டீங்க. அவங்க கர்த்தரை கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, உலக ஞானமும் சேர்ந்து வந்துடும். கர்த்தர்கிட்ட நீங்கள் ஞானத்தை கேட்டால் கேட்காத ஐஸ்வர்யத்தை சேர்த்து தருவேங்கிறார் சாலமோனுக்கிட்ட. நீங்கள் கர்த்தரை கேளுங்க, அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வெறும் ஸ்டடீஸ் தான் கிடைக்கும். நாளைக்கு ஸ்டடீஸால் வரக்கூடிய பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், கர்த்தர் கிடைக்க மாட்டார். நாளைக்கு உங்கள் பையனோ பொண்ணோ ஒருவேளை வருகை தாமதிச்சா நல்ல கணவன் மனைவியாக மாறணும்னா கர்த்தர் இல்லாமல் முடியாது. ஒரு ஸ்டடீஸ் நல்ல கணவனாய் மாற்றாது, எஜுகேஷன் நல்ல மனைவியாய் மாற்றாது. ஏன், இன்னைக்கு நல்லா படித்த காலத்தில் தான் டைவோர்ஸ் அதிகமாக நடக்குது. அதிகமாக படித்தவங்களுக்குள்ள தான் டிவோர்ஸ் நடக்குது. அதிகமாக வேலை பார்க்குறவங்கள்ட்ட தான் டிவோர்ஸ் நடக்குது. படிப்பு டிவோர்ஸை குறைக்காது, கர்த்தர் தான் டிவோர்ஸை குறைப்பார். அப்போ உன் பிள்ளைக்கு எது தேவை, முதல்ல கர்த்தர். அபிஷேகம் பெற்ற பிள்ளையை அவன் பிள்ளை மாறணும். முதல்ல 5 வயசுலேருந்து 4 வயசுலேருந்து பைபிளை ஃபீட் பண்ணுங்க. ஏ ஃபார் ஆப்பிள் இல்லை, ஏ ஃபார் ஆரோன் சொல்லிக் கொடுங்க வீட்டில். இசட் வரைக்கும் இருக்குது, ஜகரியா வரைக்கும் இருக்குது. ஏ ஃபார் ஆரோன், பி ஃபார் பியூலா, சி ஃபார் கேலப் எல்லாம் இருக்குது பைபிளில். எடுத்து பாருங்க, இசட் வரைக்கும் போடுங்க. போட்டு உன் பிள்ளைக்கு ஆல்பபெட் சொல்லிக் கொடுங்க. உலகத்தை அவன் ஞானத்தை கொடுக்குறான். முதல்ல உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே நடத்துங்க, அபிஷேகம் பெற்றவங்களாம் மாற்றுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அவன் காலேஜ் போகிறதுக்குள்ளே அபிஷேகம் பெற்றணும். கர்த்தருக்கு சித்தமானால் ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ளே அபிஷேகம் பெற்றணும் அவன். அதுக்கப்புறம் பாவத்தை பற்றி நீ பயமே பட வேண்டாம், ஆவியானவர் அவனை உலகத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போயிடுவார்.